ஒரு பெரிய பணக்கார அம்மா கார்ல தனியா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய் குறுக்க வருது. அந்த நாய்க்கு அடிபடக்கூடாதுன்னு வேகமா பிரேக் அடிச்ச உடனே அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. அந்த வழியா வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து சரியான நேரத்துல அவங்கள காப்பாத்திடுவாங்க. நன்றி சொல்லி பணம் கொடுக்க நினைச்சாலும் அவங்க எனக்கு பணம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க வீட்ல தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. காசுப்பட்ட அந்த சொந்தக்காரங்களே சில ரவுடிகள் கிட்ட அந்த பொண்ணை வித்துருவாங்க. முதல்ல அவங்களோட போகிறதுக்கு சம்மதிக்கிற மாதிரி நடிச்சாலும் சரியான நேரம் பார்த்து அவங்கள அடிச்சுட்டு அங்க இருந்து ஓட முயற்சி பண்ணுவாங்க. அந்த நேரத்துல 3 பசங்க வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. உண்மையிலேயே அந்த 3 பேரும் அந்த பணக்கார அம்மாவோட பசங்க தான். எங்க அம்மாவை காப்பாத்தின உனக்காக நல்ல வாழ்க்கை கொடுக்கலான்னு சொல்லிதான் அங்க வந்துருப்போன்னு சொல்லி 3 பேருமே மனசுல நினைக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க என்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அந்த 3 பேருக்குமே தெரிய வந்துரும். உடனே அந்த 3 பேர்ல ஒருத்தன், நீங்க கத்தி பேசினதுனால எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, ஒழுங்கா அதுக்கு காசு கொடுங்க, இல்லனா போலீஸ்க்கு கால் பண்ணிருவேன்னு சொல்லி செம்மையா ஆக்டிங் பண்றாங்க. அதை கேட்ட ரவுடிங்க பயந்துட்டு அங்கிருந்து தலை தெறிச்சு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பசங்களுமே அந்த பொண்ணை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க.